So dear people, it is not an unexpected thing that we are facing today. நம்ம பொதுவாக இன்றைய காலகட்டங்களில் சந்திக்கிற காரியங்களானது ஒரு எதிர்பார்க்காத ஒன்று என்று சொல்ல முடியாது. The Bible says there will be pestilence in this world before his coming, the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் விதமாக வரும் என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். We thought that we are equipped with all the medicines, capable enough to tackle any kind of medicines, any kind of diseases like this. விதமான ஒரு வியாதியை நாம் எதிர்கொள்ள, எந்த விதமான வியாதி எதிர்கொள்ள நமக்கு போதுமான மருந்துகளும் விஞ்ஞானம் இருக்கிறது என்று நாம் நினைத்திருந்தோம். But how we are helpless today. விதமான ஒரு உதவியற்ற நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். Especially this country is facing such a terrible crisis. சொல்லப்போனால் இந்த தேசமானது மிக ஒரு பயங்கரமான சூழ்நிலையை கடந்து போய் கொண்டிருக்கிறது. The variant virus which has got such a power of potentiality to spread so quickly and does so have so much of havoc in the body. இந்த மாற்று அமைக்கப்பட்ட இந்த வைரஸ் ஆனது வெகு சீக்கிரமாய் பரவக்கூடியதும் நம்முடைய சரீரத்தை சீக்கிரமாய் பாதிக்கக்கூடிய வலிமை கொண்டதாக இருக்கிறது. வேக்சின் தமிழ்நாட்டில் கூட போதுமான வேக்சின் இல்லைங்க. இதே சேலத்தில் நோ enough of vaccine is available. வேக்சின் இல்லை, சரியான மருந்து இல்லை. அண்ட் ஆக்சிஜன் ஆல்சோ இஸ் இன் கிரேட் நீட் ஆஃப் சப்ளை. ஆக்சிஜன் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ யூ நோ ப்ராபப்ளி how the media is really showing forth what the things are happening here. நம்முடைய இந்த மீடியாக்கள் மூலமாக என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்து வருகிறோம். But our hope is not in the world. இந்த உலகத்தில் நம்முடைய நம்பிக்கை இல்லை. It will change, இது மாறும். But our hope is in the living God. நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் பேரில் இருக்கிறதாகவே இருக்கிறது. So today, last week also we contemplated the reasons to praise God. தேவனை நாம் ஏன் துதிக்க வேண்டும் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். When the Pilgrim Fathers in 16 something 1600 காலங்களில் நம்முடைய ஆரம்ப ஆதி விசுவாச பிதாக்கள் இந்த இங்கிலாந்து தேசத்திலிருந்தும் நெதர்லாந்து மற்ற பல நாடுகளிலிருந்தும் விசுவாசத்துக்காக தங்களுடைய ஆண்டவருடைய சுயாதீனத்தை அவர்கள் கொண்டவர்களாய் ஆராதிக்கவும் புறப்பட்டார்கள். ஏறக்குறைய 1623 அந்த காலங்களில். It was almost, I think it's 1623. When they reached America, it was a barbarian land. அமெரிக்காவை அவர்கள் வந்து அடைந்த பொழுது அது ஒரு காட்டு மக்கள் வாழ்ந்த பகுதி. Half of the people already died on the way in the travel in the ship. அந்த கப்பலில் கடலில் வந்த அந்த பிரயாணத்தில் பாதி பேர் ஏற்கனவே மரித்து விட்டார்கள். Only half of the people reached that place, that land. அந்த தேசத்தை பாதி மக்கள் மட்டுமே வந்து அடைந்தார்கள். It was said they praised God because God spared half of the people. இந்த பாதி மக்களை தேவன் பாதுகாத்து கொண்டார் என்பதை குறித்து அந்த மக்கள் தேவனை துதித்தார்கள். Dear people, they didn't know that they are going to be the founders of a great nation in the world. இந்த உலகத்தில் ஒரு பெரிய தேசத்தினுடைய அஸ்திபார பிதாக்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று எண்ணி பார்க்கவில்லை. Probably they would have been really mourned. அவர்கள் அதிகமாக துக்கமடைந்திருக்கலாம். Oh, why have we taken up this step to
to have freedom of worship and religion? Is it all right for us to have such a step to be taken? ஒருவேளை அவங்க நினைச்சிருக்கலாம், இந்த மத சுதந்திரத்துக்காக ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நாம் இவ்வளோ ஒரு பெரிய விலைக்கரையம் செலுத்தி வர வேண்டியது அவசியம்தானா? Probably they would have thought it would have been better if we would have remained in our country. பேசாமல் நம்ம நாட்டில் இருந்திருக்கலாமே கூட அவர்கள் நினைத்திருந்திருக்கலாம். பட் they didn't think so. அப்படி அவர் நினைக்கல. They looked at God. தேவனை பார்த்தார்கள். They saw God operating in everything from the smallest to the biggest in their lives. அவங்க வாழ்க்கையில் மிகச்சிறிய காரியத்திலிருந்து பெரிய காரியம் மட்டுமாக ஆளுகை செய்கிற ஒரு தேவனை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள். They were never expected that they will be the people whom God brought them over to that land in order to build a land as a witness for Him. அவருக்கு சாட்சியாக ஒரு தேசத்தை உருவாக்கும்படியாக தேவன் அந்த மக்களை கொண்டு வந்தார் என்பதாக அவள் எண்ணி பார்க்கவில்லை. But dear people, they cut the woods, built their houses and lived and worshipped God. அவர்கள் மரங்களை வெட்டி அவர்கள் வீடுகளை கட்டி தேவனை ஆராதித்தார்கள். Whatever they got, they were happy and they were content. எது கிடைச்சது அதில் சந்தோஷமாக இருந்தாங்க, நிறைவாக இருந்தார்கள். Why? Because they had the freedom to worship God. தேவனை ஆராதிக்கும்படியான அந்த சுதந்திரம் அவர்களுக்கு இருந்தது. They were joyful people. சந்தோஷமாய் காணப்பட்டார்கள். How many times we forget that God is in control of our whole situations? எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். We fail to recognize God in our difficult situations. கஷ்டமான வேளைகளில் தேவனை நாம் காணுவது, இனம் கண்டு கொள்வதில் தவறிவிடுகிறோம். I would like to bring out an incident in the Bible from the Acts of the Apostles. அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு நிகழ்வை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வரும்படியாக நினைவு கூறுகிறேன். Acts of the Apostles 16th chapter, அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம். Here we see how St. Paul and Silas were there to take the gospel to Philippines, almost a place which is connected with the Europe. ஈரோப் பகுதியில் இணைக்கப்பட்ட அந்த ஒரு இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக they came there. They were preaching the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். But the situation turned in a different way. சூழ்நிலையானது வித்தியாசமாய் அங்கே திரும்பிவிட்டது. When you see Acts of the Apostles 16th chapter 19th verse, அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், and when her masters saw that the hope of their gains was gone, they caught Paul and Silas and drew them into the marketplace and to the rulers. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். Yes, there was a lady. She was doing all magic, all soothsaying, குறி சொல்லும்படியான விதமான காரியங்களை கொண்டிருந்தார். People were earning a lot. அதை கொண்டு பணம் சம்பாதித்து கொண்டிருந்தார்கள். But the evil spirit was cast out. அந்த பொல்லாத ஆவி விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது those people who were earning so much of money got angry with Paul and Silas. அந்த நிறைய பணம் சம்பாதித்த அந்த மக்கள் தாமே பவுல் பேரிலே சீலாவு பேரிலே கோபமடைந்தார்கள். அது மாத்திரமல்ல, they were brought to the marketplace. அங்கு அந்த அதிகாரிகளை சந்தை வெளியிலே கொண்டு வந்தார்கள். These were the people who were not doing any harm. இவர்கள் எந்த விதமான தீமை செய்யவில்லை. They were preaching the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். Not only brought to the marketplace, அந்த சந்தை வெளிக்கு கொண்டு வந்தது மாத்திரமல்ல,
And in 620th verse we see 20th வசனத்தில், and brought them to the magistrate saying, these men being Jews do exceeding trouble our city. அவர்கள் அதிகாரிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் தம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி. And 21st verse, and teach customs which are not lawful for us to receive, neither to observe, being Romans, ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளும் அனுசரிக்கும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். They never expected such a situation. விதமான ஒரு சூழ்நிலை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. They were the people who were preaching about the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். The situation turned out to be very violent. சூழ்நிலையானது மிக ஒரு கொடிய ஒரு திருப்பத்துக்கு உட்பட்டது. And 22nd verse 28வது வசனத்தில், and the multitude rose up together against them, and the magistrates rent off their clothes and commanded to beat them. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி. Oh, it was a very bad situation. மிக மோசமான ஒரு சூழ்நிலை. They tore their clothing. சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டாங்க. அது மாத்திரமல்ல, they started beating them. அவர்களை அடிக்க ஆரம்பித்தார்கள். The Bible says they were beaten severely. அதிகமாக அடிக்கப்பட்டார்கள். You see 23rd verse, and when they had laid many stripes upon them, they cast them into prison, charging the jailer to keep them safely. அவர்களை அநேக அடி அடித்தவென்று சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். The very purpose they thought that was distorted. அவர்கள் வந்த நோக்கம் ஒன்றுமில்லாமல் போச்சது போல காணப்பட்டது. They wanted to build a church. ஒரு சபையை கட்டும்படியாக விரும்பினார்கள். They wanted to get converts. அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியான மக்களை பெற்றுக்கொள்ள வந்தார்கள். That's the purpose for which they were all there. அந்த நோக்கத்துக்காக தான் அந்த இடத்தில் அவர்கள் இருந்தார்கள். But why should these people are beaten like this? And they were in great trouble. ஏன் இந்த ஜனங்களுக்கு இவ்விதமான ஒரு உபத்திரவம், ஏன் விதமான வேதனை, ஏன் விதமான அடி? Why? ஏன்? Oh dear people, never expected such a thing. St. Paul and Silas would have never expected. பவுலும் சீலாவும் விதமான ஒரு காரியத்தை அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். The jailer, the சிறைச்சாலை அதிகாரி, when they were handed over, அவ்விதமாக அவர்களை கொடுத்த பொழுது 24th verse 24வது வசனம், who having received such a charge thrust them into the inner prison and made their feet fast in the stocks. What a terrible punishment was given to them. என்ன ஒரு பயங்கரமான ஒரு அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்படுகிறது. உள்ளான இடத்துல, அதாவது the most innermost part of the prison is a dungeon almost. அந்த உள்ளான இருந்த அந்த சிறைச்சாலை பகுதியானது அங்கு மிக மோசமான ஒரு பகுதியாக இருந்தது. அப்பொழுது அவருடைய அந்த காலை தொழுமரத்தில் மாட்டிவை. தொழுமரன்னு சொல்லும் பொழுது, dear people, the stocks, generally there will be a plank, ஒரு மரமானது இருக்கும், and another plank, அதுக்கு மேலே இன்னொரு மரம் இருக்கும். இந்த ரெண்டு மரத்துக்கு நடுவில் ஹோல்ஸ் இருக்கும். There will be holes in between both the planks of wood. அதில் காலை விட்டுடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கீழே இருக்கிற பிளாங்க், அந்த மரத்தை வச்சு அந்த ரெண்டு காலை அது மேலே அந்த கொஞ்சம் கேப் ஹோலில் இருக்கிறத வச்சுட்டு அடுத்த பிளாங்கை போட்டு மேலே மரத்தை அந்த தூணை அந்த போட்டுட்டு they will lock it, மூடிடுவாங்க. காலை இந்த பக்கம் அந்த பக்கம் அசைக்கவே முடியாதுங்க. They can't even turn this side or that side. அப்படியே உட்காந்து அப்படி தான் இருக்கணும். They have to sit. Oh, you could understand how terrible the situation was. சூழ்நிலை எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருந்திருக்கும் என்பதை குறித்து யோசித்து பாருங்கள். Dear people, many times we are so much discouraged when things are turning from our expectations.
நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு வேறு மாதிரி காரியம் நடைபெறும் பொழுது நம்ம மிக சோர்ந்து போகிறோம். we ask questions, why, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறோம். we doubt God, தேவனை சந்தேகிக்கிறோம். many times we lose interest in God, தேவனில் ஆர்வத்தை இழந்து விடுகிறோம். we don't have interest even to pray, ஜெபிக்கிறது கூட ஆர்வம் இல்லாமல் காணப்படுகிறோம். why ஏன் many times we forget that God is in control of our all situations. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். Dear people, the Bible is true. வேதம் உண்மை. We depend on this word of God. தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறோம். It is God speaking to us today. தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். It is God exposing himself through the word of God. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். Through the incidents we could understand what the mind of God is. தேவனுடைய மனது என்ன என்பதை குறித்து நிகழ்வுகளின் மூலமாக படித்துக் கொள்கிறோம். Even this thing is not mere a narration. இங்கு எழுதியிருக்கிற இந்த பகுதியில் கூட ஏதோ ஒரு கதையை போல அல்ல. Incidents which happen, நிகழ்வுகளாக நடந்த ஒரு காரியங்கள். You see, in such situation, terribly they were beaten. பயங்கரமாக அடிக்கப்பட்டார்கள். Their clothing and all were torn out. துணியெல்லாம் கிழிஞ்சு போச்சு. What a pitiable state they would have been. பார்த்தா என்ன பரிதாபமாக இருந்திருப்பாங்க. அடிவடித்து அந்த ஸ்ட்ரைப்ஸ், அந்த பாடிஸ், அங்கே காயம் அது இருந்திருக்கும். பட் ஸ்டில், in spite of that, இதன் மத்தியிலும் கூட what did they do? அவள் என்ன செய்தார்கள்? இஸ் 25th verse, 25வது வசனத்தில், and at midnight Paul and Silas prayed and sang praises unto God. The prisoners heard them. It was a midnight time. Probably all the prisoners were all there in that prison. அந்த சிறைச்சாலையில் நிறைய சிறைச்சாலை கைதிகள் இருந்திருப்பார்கள். Because they were in the inner part of the jail. அவர்கள் அந்த சிறைச்சாலை உள்ளான பகுதியில் இருந்ததுனால probably it would have been connected with all the other cells of the prison. மற்ற சிறைச்சாலையினுடைய அந்த அறைகள் எல்லாம் கூட கேட்கத்தக்கதாக இருந்திருக்கக்கூடும். That's why St. Paul and Silas, when they were praying, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, they praised God, தேவனை துதித்தார்கள். Probably you may think that this is an extraordinary thing. இது ஒரு அசாதாரணமான காரியம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கலாம். It is not merely praising God. தேவனை துதிக்கிறது மாத்திரமல்ல. Dear people, we have a God who is intelligently working everything behind our life scenes. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிகழ்வுகளின் மத்தியில் ஆளுகை செய்கிற, தம்முடைய உன்னத ஞானத்தை கொண்டு செயல்படுகிற ஒரு தேவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. Yes, is it true? உண்மைதானா? Absolutely true. உண்மைதான். Many times when we face difficulties, we really mourn and groan. அநேக சமயங்களில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது நாம் அநேக வேளைகளில் முறுமுறுக்கிறோம், சங்கடப்படுகிறோம், சோர்ந்து போகிறோம். Why? ஏன்? But we forget that God is in control of the whole situations. ஆனால் தேவன் இதன் மத்தியிலே ஆளுகை செய்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். Dear people, God is in control of your life situation. உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில் தேவன் ஆளுகை செய்கிறார். Don't forget it. மறந்துடாத. Don't be discouraged. நீ சோர்ந்து போகாத. When things turn out to be in a very difficult situation and incidents, உன்னுடைய வாழ்க்கையில் மிக கடினமான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களினூடாய் நிகழ்வுகளினூடாய் கடந்து போகும் பொழுது, bear one thing in your mind. உன் மனசில் ஒன்றை தெரிந்துகொள். There is a God who wants to work in your life. உடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய விரும்புகிற ஒரு தேவன் உண்டு. There is a purpose in your life, even in allowing this incident in your life, in your family. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையினுடைய குடும்பத்தில் விதமான ஒரு சூழலை அனுமதித்திருக்கும் தேவனுடைய ஒரு நோக்கமானது உண்டு.
St. Paul and Silas, they thought, oh, we have come all the way traveling so long, a big distance to establish a church, but how things are all happen, oh, in a different way. இவள் நினைச்சிருக்கலாம், ஒருவேளை நம்ம விதமான ஒரு சபையை ஸ்தாபிக்கும்படியாக வந்த இடத்துல விதமான ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சே, விதமான ஒரு நிகழ்வாயிப்போச்சே. Dear people, they trusted God and His intelligence and His purpose. அவர்கள் தேவனை நம்பினார்கள், அவருடைய அறிவை நம்பினார்கள். They trusted a God who is sovereign. சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பினார்கள். Dear people, it is not a mere deliverance from small things and this and that. இது அதில் ஏதோ சில விடுதலைகள் மாத்திரமல்ல. God has got a greater purpose even in allowing difficulties in your life. உடைய வாழ்க்கையில் விதமான சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதித்திருப்பாரானா அது இன்னும் மேலான ஒரு நோக்கத்துக்கென்று. There is a greater purpose in your life. அது தேவன் மேலான நோக்கம். You may not understand, I may not understand. அதை விளங்கிக் கொள்ள முடியாது, எனக்கு தெரியாது. But I know one thing, ஒன்று தெரியும். I know whom I believe. நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன். I know the God who worked in my life in the past. என்னுடைய கடந்த காலங்களில் செயல்பட்டிருக்கிற தேவனை அறிந்திருக்கிறேன். The God who brought me until this day. இந்த நாள் மட்டும் என்னை கொண்டு வந்த தேவனை அறிந்திருக்கிறேன். They thought and they were planning a different way of approach in establishing the church. சபையை ஸ்தாபிக்கும்படியாக அவர்கள் வித்தியாசமான வேறொரு திட்டத்தோடு கூட வந்தார்கள். But God had a greater plan. தேவன் அதற்கு மேலாக ஒரு மேலான காரியத்தை கொண்டவராக இருந்தார். Oh dear people, that is why they were able to praise God even in the difficulties. அதனால தான் அந்த சூழ்நிலையிலும் கூட தேவனை அவர்களால் துதிக்க முடிந்தது. However much you know God, தேவன் எந்த அளவுக்கு நீ அறிஞ்சிருக்கிறையோ, however much you really understand God is there even in your life's difficulties, உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளிலும் தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை எந்த அளவுக்கு நீ அறிந்திருக்கிறையோ அந்த அளவுக்கு you will start praising God. தேவனை துதிக்க ஆரம்பிப்ப. You will start praying to God. தேவனிடத்தில் நீ ஜெபிக்க ஆரம்ப. Lord, I don't know why this is happening in my life. ஆண்டவரே, ஏன் இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது எனக்கு தெரியும். I never expected this to happen in my life. என்னுடைய வாழ்க்கையில் விதமான ஒரு காரியம் நடைபெறும் என்று நினைத்து கூட பார்த்தது கிடையாது. Why? ஏன் ஆண்டவரே? But dear people, a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளை, Lord, I don't know why, எனக்கு தெரியாது, but I commit myself into your hands. ஆண்டவரே, உம்முடைய அருமையான கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். So I praise thee, O God. ஆண்டவரே, உம்மை நான் துதிக்கிறேன். Dear people, when you really understand this God, இந்த தேவனை அவிதமாக நீ விளங்கிக் கொள்ளும் பொழுது, I tell you, you will be in higher plan. மேலான அளவில் வாழுகிற ஒரு நபராய் காணப்படுவாய். You will be a person who could see the greater things of God. தேவனுடைய மேலான காரியங்களை பார்க்கக்கூடிய ஒரு நபராய் காணப்படுவாய். Is even in the midnight, நடு ராத்திரியில், when everything was silent, எல்லாம் அமைதியாக இருந்த பொழுது, it was a wonderful time to proclaim the gospel. சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஒரு நல்ல தருணம். Dear people, the mouths of Paul and Silas was not able to shut down. பவுலுடைய சீலாவுடைய அந்த வாய்கள் கட்டப்பட முடியவில்லை. It is true, they were in the stocks, தொழுமரத்தில் கட்டி வச்சுட்டாங்க. But their mouth was free to praise God and to pray to God. ஆனால் அவருடைய நாவு தேவனை துதிக்கும் ஸ்தோத்திரிக்கும் அங்கே விடுதலை ஏற்றதாக இருந்தது. Yes, the heart, they had the deliverance, விடுதலை பெற்றுள்ளாக இருந்தார்கள். So we see in 25th verse, 25ஆம் வசனத்தில், and at midnight Paul and Silas prayed and sang praises unto God. And the prisoners heard them. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 26th verse, and suddenly there was a great earthquake, so that the foundations of the prison were shaken, and immediately all the doors were opened, and everyone's bands were loosened. Dear people, God is a God of great miracle. தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறவர். God of miracles even in your lives. உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட, it is not simply people today take small things as a great miracle.
சின்ன சின்ன காரியங்களை பெரிய அற்புதம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். Dear people, I tell you, true miracles God is doing even today. உண்மையான அற்புதங்களை தேவன் இன்றைக்கும் செய்கிறார். He wants to do great miracles in your life. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய தேவனால் விரும்புகிறார். He is able to do that. அவரால் அதை செய்ய முடியும். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. 27th சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையில் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார். அந்த கீப்பர் ஆஃப் த பிரிசன் awaking out of his sleep and seeing the prison doors open, he drew out his sword and would have killed himself, supposing that the prisoners had been fled. அவன் நினைச்சா எல்லாம் ஓடி போயிட்டாங்க. சிறைச்சாலை அதிகாரி அவன் தான் தொழு மரத்தில் கட்டி வச்சான். He is the one who put the stock. Now he was in a difficult situation. விதமான ஒரு சூழ்நிலையில் he wanted to kill himself. தன்னைத்தானே கொல்லும்படியாக இருந்தான். But dear people, Saint Paul was crying out in 28th verse. 28வது வசனத்தில், but Paul cried with a loud voice saying, do thyself no harm, for we are all here. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றார். He was not a cover to run like this. Paul and Silas. பவுலும் சீலாவும் சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு அங்கிருந்து தப்பிக்கொள்ளும்படியானவர்களாக இல்லை. No dear people, இல்லவே இல்லைங்க. Dear people, God's people will never look shortcuts for the solutions, for the problems. அவருடைய பிரச்சனைகளுக்கு ஏதோ சேர தவறான வழிமுறைகளை பின்பற்றும்படியானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. Because their God is a living God. அவருடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். 29th verse 29வது வசனத்தில், and then he called for a light and sprang in and came trembling and fell down before Paul and Silas. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும்பாக விழுந்தான். Dear people, how he fell down before Paul and Silas. He was the one who put the stock, and probably he would have been handling Paul and Silas very harshly. ஒருவேளை அவனும் கூட அந்த இடத்துல பவுலையும் சீலாவையும் ரொம்ப கடினமாக நடத்தியிருந்திருப்பான். He was a Roman. அவன் ரோம பிரஜையாக இருந்திருக்கான். Dear people, how the things turned out to be a different angle. வேற ஒரு திசையில் காரியம் மாறி போகிறத பார்க்குறோம். The one who was hostile to them, அவளுக்கு எதிராக இருந்த மனுஷன், they became friends, நண்பர்களாகிறத. Even they were surrendering to them, அவளுக்கு அடிபணியக்கூடிய நிலையில் ஆண்டவர் மாற்றுகிறார். I tell you, God can do great things in our lives. தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியும். Dear people, I am sure that this jailer would have already heard the gospel. இந்த சிறைச்சாலை அதிகாரி ஏற்கனவே சுவிசேஷத்தை கேட்டிருப்பான். Already he would have heard Paul and Silas preaching the gospel in the market. ஒருவேளை அந்த மார்க்கெட்டில் பவுலும் சிலாவும் பிரசங்கம் பண்ணதை கேட்டிருந்திருக்க கூடும். Even when they were praying and singing and praising God, தேவனை நோக்கி ஜெபித்து பாடி துதித்து கொண்டிருந்த பொழுது, even he also would have been hearing the voice of Paul and Silas. பவுலும் சீலாவுடைய சத்தத்தை அவன் கேட்டிருக்க கூடும். So you see what a tremendous conviction that God brought in his heart. அவருடைய இருதயத்தில் விதமான ஒரு உணர்வை, தொடுதலை அங்கே கொண்டு வருவதை பார்க்கிறோம். Saint Paul and Silas wanted to build churches in Philippi. பவுலும் சீலாவும் அந்த பிலிப்பு பட்டணத்தில் சபையை கட்ட வந்தார்கள். But they never expected the first convert would have been here in the jail. அவிதமாக I hope that the second convert he would have been, இந்த ரெண்டாவது ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அந்த இடத்துல இந்த மனுஷன் எழும்புவான்னு அவர்கள் நினைத்திருக்க முடியாது. Probably
would have been Lydia, would have been the first convert. லிதியா முதலாவது ரட்சிக்கப்பட்டவளாக இருந்திருக்க கூடும். How God is gathering the people. தேவன் ஜனங்களை எப்படி கூட்டி சேர்க்கிறார். How God is building the church. சபை எப்படி கட்டுகிறார். The very purpose for which they came, God was fulfilling. அவள் என்ன நினைச்சு வந்தாங்களோ அந்த திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். But it is not the way they expected. அவர்கள் எதிர்பார்த்த வழியில் இல்லை. So even in your life, அவனுடைய வாழ்க்கையில் கூட when God wants to shape you, உன்னை உருவாக்கும் பொழுது, when God wants to work out things to bring good in your life, உன்னுடைய வாழ்க்கையில் நன்மையானது கொண்டு வரும்படியாக தேவன் செயல்படும் பொழுது, the path may not be what you expect. நீ எதிர்பார்க்கிற அந்த பாதை இல்லாமல் இருந்திருக்கலாம். So don't be discouraged. சோர்ந்து போகாத. God is at work. தேவன் கிரியை செய்கிறார். Is a greater God more than what you know. நீ அறிந்திருக்கிறதை விட அவர் தேவன் பெரியவர். The plan that you have got, small plans, நீ கொண்டிருக்கிறது சின்ன திட்டங்கள், but God's plans are greater and bigger. தேவனுடைய திட்டங்கள், அவருடைய வழிகள் மேலானவைகள், உன்னதமானவைகள். So what you should do at situations like this, when you face a different difficulties, problems, உடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்களை சந்திக்கும் பொழுது நீ என்ன செய்யணும்? You must pray. ஜெபிக்கணும். Lord, I don't know what is this. இது எனக்கு என்னன்னு புரியல. And how to handle it. இதை எப்படி சந்திக்கிறது எனக்கு தெரியல. And how to really pass through this difficult situation. இந்த கடினமான சூழ்நிலை எப்படி கடந்து போகிறது எனக்கு தெரியல ஆண்டவரே. But Lord, I commit this. ஆண்டவரே, இது உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். But I praise thee, O God. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். The God of great wisdom, உன்னதமான ஞானம் உள்ளவர். The sovereign God, சர்வ வல்லமையுள்ள தேவன். The Bible says, your way is not my way. My way is higher than your way. உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் மேலானவைகள் ஆண்டவர் சொல்றார். We have a smaller things, smaller plans, smaller ways. நம்ம சின்ன காரியங்கள், சின்ன திட்டங்கள், சின்ன வழிகளை கொண்டிருக்கிறோம். Many times we are asking always why. அநேக சமயங்களில் நாம் ஏன்னு கேட்குறோம். The people of Israel, why they were displeasing God. தேவனை வருத்தப்படுத்தின, துக்கப்படுத்தின இந்த இஸ்ரேல் மக்கள் செய்தது விதமாக ஏன்? Because they were not grateful to God. தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இல்லை. They didn't believe God, that God has got a greater purpose in their lives. அவங்க வாழ்க்கையில் தேவன் மேலான நோக்கங்களை கொண்டிருக்கிறார் என்பதை அவளை விளங்கிக் கொள்ள முடியலைங்க. Many times you also is very much disguised. நீயும் கூட அப்படி சோர்ந்து போகிற, துவண்டு விடுகிற. But you could not understand that God has got a greater plan in your life. அவருடைய வாழ்க்கையில் தேவன் மேலான நோக்கங்களை வைத்திருக்கிறார். Even through the situation which is very difficult and adverse, எதிர்மறையான சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, அதிலிருந்தும் தேவன் மேலான காரியங்களை கொண்டு வர அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். Oh, what a wonderful thing. What they expected was happening in the jail. அவங்க எதிர்பார்த்தது எங்கே நடக்குதுன்னா சிறைச்சாலையில் நடக்குதுங்க. Isaiah 30th verse 30th வசனத்தில் அவர்களை வெளியே அழைத்து and brought them out and said, sirs. இப்போ என்ன பேசுகிறான்? ஐயா, probably he would have been abusing them previously. கண்டபடி திட்டிருந்திருப்பான். இப்போ சொன்னான், sirs, what must I do to be saved? ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? Oh, St. Paul and Silas would have never expected such a thing in such a situation. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பவுலும் சீலாவும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. A Roman jailer, ரோம அதிகாரி, சிறைச்சாலை அதிகாரி, a pagan, ஒரு புறஜாதியான மனுஷன். Oh, he was inquiring about salvation, ரட்சிப்பை குறித்து இந்த இடத்துல கேட்குறான். Oh, St. Paul was telling 31st verse 31th வசனத்தில், and they said, believe on the Lord Jesus Christ and thou shalt be saved and thy name and thy house. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். You see, what did they do? They were not simply baptized. எதுவும் ஞானஸ்நானம். They gave the word of God. தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார்கள். இட் இஸ் லைஃப் கிவிங் வேர்ட், ஜீவனை கொடுக்கிற வார்த்தை.
Dear people, there is a great need of life-giving word today to be preached. ஜீவனை கொடுக்கிற இந்த வேதம் தான் இன்னைக்கு போதிக்கப்பட வேண்டியது. There is a great need, பெரிய தேவை. Yesterday night I was taking class for the Africans. நேற்று இரவு ஏறக்குறைய ஆப்பிரிக்க சகோதரர்களுக்காக, many of them are pastors, அநேகர் போதகர்கள். It was 1:30 in the almost after midnight. ராத்திரிக்கு பின்னால் விடிய காலம் 1:30. was taking class until 3 o'clock, 1.5 மணி நேரம். Oh, how they were appreciating God's word. தேவனுடைய வார்த்தை எவ்வளவாக அவர்கள் தாமே கனப்படுத்தினார். Even they send messages, we appreciate the preaching of thy word to us. நீங்கள் எங்களுக்கு வார்த்தையை பிரசங்கித்ததற்கு உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். Dear people, there is a great need of preaching God's word today. இன்னைக்கு விதமான தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியாத பிரசங்கத்தின் தேவை அதிகம். We never expected for the small church to open up such a vast type of ministry for us. இவ்வளோ பெரிய திறந்த ஒரு ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை. ஃபாரன் நியர், தூரத்தில் பக்கத்தில் இருக்க நார்த் இண்டியன்ஸ், மேற்கு வடக்கத்திய நாடுகள். We have almost more than around 120 students in Tamil. தமிழில் 120, and in English I think more than around 80. So dear people, it is not that all of them are involving, but number of them are really looking for the things of God. தேவனுடைய காரியங்களுக்கு எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். So what happened today? I would like to, before finishing, I would like to enlighten these things. நான் முடிக்க முன்பாக இதை சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். You say, dear people, here 33rd verse, 33, and he took them the same hour of the night and washed their stripes and was baptized, and he and all his straightway. மேலும் ராத்திரி நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். Oh, the one who was making wounds, காயங்களை உண்டாக்கினவன். Now he is the one who is dressing the wound, காயத்தை கட்டுகிறவனா மாற்றினான். I tell you, dear people, God can do great things in your life, in your family. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்பத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். Never be stooped down. நீ கீழாக போகாத. Never be discouraged, சோர்ந்து போகாத. Oh, the Bible says all of them they were baptized. Oh, dear people. And 34th verse, 34, and when he had brought them into his house, he set meat before them. A good food was given. Probably in that city, St. Paul, they would not have had money even to buy food and eat sumptuously. நல்ல சாப்பிட்றதுக்குரிய ஆகாரத்துக்குரிய காசு கூட இருந்திருக்காது. But here, I tell you, the jailer would have been rich man. The சிறைச்சாலை அதிகாரி ஒரு ஐஸ்வர்யமான். So he put meat before them, and they rejoiced, believing God with all his house. What a great joy! என்ன ஒரு சந்தோஷம். Oh dear people, even things may be turning differently. சூழ்நிலை வேறு மாறிக்கொண்டிருக்கலாம். Never be discouraged, சோர்ந்து போகாத. So it is very difficult days for us even. இந்த நாட்களில் மிக கடினமான ஒரு சூழ்நிலை கடந்து போகிறோம். We don't know how things will happen. என்ன நடக்கும் தெரியாது. It is not that to fear you, உன்னை பயமுறுத்தும்படியாக அல்ல. Oh, we are very close to more dangers. அதிகமாக அபாயங்களுக்கு நம்ம நெருக்கமாக இருக்கிறோம். So what shall we do? நம்ம என்ன செய்யறது? Shall we be discouraged? சோர்ந்து போவதா இல்லை. Let's pray to God. தேவனிடத்தில் ஜெபிப்போம். A living God, ஒரு ஜீவனுள்ள தேவன். Oh dear people, the land is filled with idols. இந்த தேசமானது விக்கிரங்களை தொழுது கொண்டிருந்தது. Oh, on the one hand, America was deadly affected. அமெரிக்கா பயங்கரமாக பாதிக்கப்பட்டது இந்த COVID-19. And we could understand it was the judgment of God upon that land. அந்த தேசத்தின் மேலே வந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று நம்ம நினைத்தோம். Probably India thought we are more safer. நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் நம்ம நினைச்சோம். Oh dear people, the curse of the land of this idolatry.
இந்த தேசத்தினுடைய விக்கிரக ஆராதனை. You see these people, the Kumbh Mela and all. What religion is it that making no sense at all? எந்த ஒரு உணர்வில்லாத மக்கள். Oh, they didn't have any mask and all. They just, somebody was telling their mask was down here. சில சொல்லிட்டு தான் மாஸ்க் மேலே கட்டுறாத போல கீழே கோவணம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. Lakhs of people, எல்லாம் they all gathered together, they spread it like that. All the politicians, you see recent incidents of all elections and the politicians and all the gatherings, எல்லா எலெக்ஷன், அரசியல்வாதிகள் கூட்டம். It was the triggering point. It was the cause that the COVID spread very vehemently. ரொம்ப சீக்கிரமாக பரவுனது. பட் why is it allowed? ஏன் இது அனுமதிக்கப்பட்டது? I tell you, dear people, the curse of idolatry, இந்த தேசத்தினுடைய விக்கிரகாராதனை சாபம். Oh dear people, nobody, oh the prime minister, பிரதம மந்திரி, oh he is helpless, உதவியற்ற நிலையில் தான். In Delhi and all, டெல்லியில், oh I met your brother, I would like to close with this, இது முடிக்க. I met a brother, ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். When I had this heart clinic in this near Sarda College Road, Sarda College, இந்த heart clinic வச்சுருந்தப்போ, one doctor from Delhi brought one brother, ஒரு சகோதரனை அழைத்து வந்தார். He was a very stout, hectic man, நல்ல திடகாத்திரமான மனிதர். He was a prisoner himself. God saved him when he was a prisoner. ஒரு சிறைச்சாலை கைதியாக இருந்த பொழுது ஆண்டவர் அவரை ரட்சித்தார். He became an evangelist, taking the gospel to different parts of the prisons. பலவிதமான சிறைச்சாலைகளுக்கு சத்தியத்தை எடுத்து சென்றார். Of course, you would have heard Dihar prison, Dihar சிறைச்சாலை, a place where it would have been very severe to stay over there, and the punishment and all. தண்டனை மற்றவைகளும் மிக கடினமான. It was the place, main place of ministry. அவருடைய பணி அந்த இடத்துல தான் இருந்தது. But yesterday I heard from the doctor. He said that there was a message, ஒரு செய்தி இருந்தது, that brother passed away, அந்த சகோதரன் மரித்து விட்டார். But it's wonderful, he would have been enjoying he would have been enjoying presence of God in heaven. பரலோகத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார் இருந்திருப்பார். Probably he was faithful to his calling. தன்னுடைய அழைப்புக்கு உண்மையாக இருந்தார். He knew what the situation of a prisoner himself. தானே ஒரு சிறைச்சாலை கைதியாக இருந்ததனால், I think he came to the prison because he did some murder. கொலை செஞ்சனால சிறைச்சாலைக்கு வந்தார்னு நினைக்கிறேன். But how many people heard gospel through him? அவர் மூலமாக எத்தனை ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்டார்கள். Dear people, God wants us to make a blessing, each one of us. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வாதம் மாற்ற விரும்புகிறார். Shall we humble ourselves to God? Lord, even in this situation, like Paul and Silas, பவுலும் சீலாவை போல, let's say, தேவனிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, I don't know what are the things that are ahead of me. எனக்கு முன்பாக என்ன இருக்கிறது தெரியாது. But Lord, you are a great God. நீ மிகப்பெரிய தேவன். I commit my life into thy hands. உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I praise thee, O God. உம்மை துதிக்கிறேன். Because you have got a greater purpose in my life. என்னுடைய வாழ்க்கையில் மேலான நோக்கங்களை நீர் கொண்டிருக்கிறேன். Shall we bow down and pray? தலைவனைக்கு நம்ம ஜெபிப்போமா? Our Heavenly Father, what a great joy it is today that we could gather over here this evening as a family. ஒரு குடும்பமாக இந்த மாலையில் நாங்கள் சேர்ந்து வரும்படியாக கொடுத்த இந்த வேளை எவ்வளோ ஆச்சரியமான காரியம். Lord, let us depend on thee. மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Even in difficult situations, let us understand that you have a greater purpose in my life, in our lives. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் மேலான நோக்கங்களை கொண்டிருக்க விளங்கிக் கொள்ள உதவி செய்யும்.
instead of grumbling, முறுமுறுக்கு பதிலாக, instead of cursing ourselves, எங்களைத்து நாங்களே சபித்துக்கொள்வதற்கு பதிலாக, instead of rebuking others and cursing others, மற்றவர்களை கடிந்து கொண்டு சாபமிடுவதை விட, let us praise God, தேவனை நாங்கள் துதிப்போம். Then we can see great things of God to come out of the incident which is really horrible. அப்பொழுது மிக கடினமான சூழ்நிலைகளிலிருந்து தேவன் மிகப்பெரிய காரியங்களை கொண்டு வருவதை எங்களால் பார்க்க முடியும். The what a great God, நீர் மிகப்பெரிய தேவன். Lord, bless these dear people. இந்த ஜனங்களை ஆசீர்வதியும், protect them, keep them safe even in these days. இந்த நாட்களிலே பாதுகாத்துக் கொள்ளும். We don't know how the days ahead of us, எங்களுக்கு முன்பாக இருக்கிற நாட்கள் விதமாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. But Lord, you are our protector. நீதான் எங்களுடைய பாதுகாவலர். Help us, O God. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 98427-67184, 98427-67184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.